வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி மட்டன் குழம்பு காரசாரமாக சமைக்கலாம். மட்டன் 1 கிலோ, வத்தல் 7 பேர்த்துக்கு சமைக்கிற வத்தல், மல்லி, மிளகு, சீரகம், இஞ்சி, சோம்பு, கசகசா, கிராம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, இதுக்கு அளவு தேங்காய், கருவேப்பிலை. வாங்க வணக்கம் காமிக்கிற வாங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சனா வத்தல் போடுங்க. நல்லா காசாரமாக உங்களுக்கு காம்போடு போட்டு உங்களுக்கு காம்பு எல்லாமே எடுத்துக்கலாம். அந்த காம்பு போட்டால் நல்லது உடம்புக்கு. கொஞ்சம் வறுத்துட்டு கருவேப்பிலை போடணும். மல்லி போடுங்க. மல்லி, ஜீரகம், மிளகு எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். நல்லா முறுமுறுன்னு ஆறு வரைக்கும் வறுத்துக்குங்க. எண்ணெய் தான் ஊற்றணும். நரம்புலாம் வெறும் சட்டியில் வறுக்கக்கூடாது, எண்ணெய் ஊற்றி வறுக்கணும். இது அது நல்லா வறுத்துச்சு. இந்த அளவு இருக்கணும், கருவக்கூடாது. எடுத்து தட்டில் வச்சு ஆற வைக்கணும். வெங்காயம், பூண்டு வணக்கணும். எண்ணெய் ஊற்றி வணக்கணும். நல்லா வணக்கணும். எண்ணெய் பக்கத்தி ஊற்றிக்கலாம். நல்லா வறுத்துக்கலாத வணக்கக்கூடாது. அதை ஆற வச்சு இந்த 3 உள்ளே போட்டு அரைச்சிக்கலாம். பொடி பண்ணி அரைச்சிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவு வணங்குவாங்க. இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். அதிலே இஞ்சி போட்டு 2 தொலவி அரைக்கிறதுல கொஞ்சம் சூடாகிக்கணும். இஞ்சி நல்லாயிருக்கும். அப்புறம் வெள்ளை மஞ்சள் போட்டு அரைச்சிக்கணும். மசால், இஞ்சி, சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சாச்சு. அதில் பாத்திரத்தில் கறிக்கில் உப்பு போடணும். 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மசால் போடுங்க. பாதி போடுங்க, பாதி அப்புறம் போட்டுக்கோங்க. இஞ்சி பாதி தான் அதை அரைச்சிக்கிறோம். இஞ்சி பாதி அரைச்சிக்கிறோம். மீதியை உள்ளே போட்டு கையால் பரட்டி வைங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக வரும். நீங்கள் குக்கரில் வச்சு வச்சுக்கோங்க. நாங்கள் பாத்திரத்தில் வைக்குவோம். உங்களுக்கு எது இஷ்டமாக செய்யுங்க. நல்லா பரட்டி வச்சாதான் நல்லாயிருக்கும். உப்பு காரெல்லாம் நல்லா பிடிக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பற்றி வச்சுப்பாங்க. இந்த அளவுக்கு பற்றி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். நீங்கள் குக்கரில் வச்சா வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வச்சுங்க. 1/4 மணி நேரத்தில் வெந்துடுங்க. காற்று போக மூடி வச்சுருங்க.
கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினா சாப்பிட்லாம் வாங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. தேங்காய் இப்போ தான் ஊற்றணும். நமக்கு எவ்வளோ குழம்பு வேணும் பாருங்க. தேங்காய் ஊற்றி வச்சுங்க. நல்லா கொதிச்ச பிறகு இறக்கி வச்சு தாளித்து சாப்பிட்றதாங்க. நல்லா குழம்பு கொதிக்க வச்சு இறக்கி வச்சிட்டேன். தாளிப்பு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சாரு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டால் நல்லா இருக்கும். பூண்டு வெங்காயம் தாளிப்பு, கருவேப்பிலை, நல்லா வதங்க கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கி எடுத்து போட்டு சாப்பிட்றது. நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கணும். இப்படி இருக்கிற கலந்து கொட்டுனா மணக்கி கொட்டுனா உடனே மூடி வச்சிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி, ஒரு நிமிஷம் வந்து தேவை சாப்பிடலாம். இன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு வத்த பொரியல், நுரையீரல் வறுவல், மட்டன் குழம்பு. வாங்க சாப்பிட்லாம்.